ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய பொண்ணு ட்ராகன் போட்டில் வின் பண்ணிட்டு வந்திருக்கா. இது 20 பேரை பெடல் பண்ணுவாங்க கடலில் ட்ராகன் போட்டில். அதில் 3rd ப்ரைஸ் இவங்க டீம் வந்திருக்காங்க. ஸோ அவளுக்கும் அதில் ஒன்று கிடச்சிருக்குது. இன்னொரு தடவை போயிருக்கும்போது வேறு காம்படிஷனை கலந்துருக்கும் போது இதுலேயும் டீமாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதுலேயும் உமன் இது 2nd ப்ரைஸ் கிடச்சிருக்குது. அதே மாதிரி இன்னொரு இதுலேயும் கலந்துக்கிட்டா என் பொண்ணு. அதுலேயும் 3rd ப்ரைஸ் 1st ப்ரைஸ் கிடச்சிருக்குது. எல்லோரும் குரூப்பாக தான் போவாங்க கடலில். ஒரு 20-22 பேர் கலந்துக்கிடுவாங்க. ஒரு 25-30 டீம் விளையாடுவாங்க. ஸ்கூல்லலாம் சேர்ந்து விளையாடல வின் பண்ணியிருக்காங்க. இது 1st ப்ரைஸ் கிடச்சிருக்குது. இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறேன்னா, நான் போட்ட வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ வரப்போகிற வீடியோவில் ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடணும். ஆனால் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதுக்காக ஆயில் கம்மியாகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றது சொல்லுவாங்க. நிறைய ப்ரோட்டீன் தான் மெயினாக சாப்பிட சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் கிடைக்குதோ, மீட்டில், முட்டையில். நம்ம டெய்லி மீட் செஞ்சிட்ருக்க முடியாது. மோஸ்ட்லி என் பொண்ணு முட்டை தான் அதிகமாக சாப்பிடுவா. அதோடு அந்த மஷ்ரூம்ஸ்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கிடுவா. இந்த வீடியோ சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. கட்டாயம் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் பசங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. நீ வரக்கூடிய வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹெல்த்தியானதை நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மீட்ஸ்லாம் எப்படிலாம் செய்யணும்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3rd ப்ளேஸு, 1st ப்ளேஸு, 2nd ப்ரைஸ். அந்த ட்ராகன் போட்டில் தனியாக சோலோ பண்ண முடியாது. கடலில் பண்ணுறதுனால நிறைய பேர் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. இது கூட சுகர் இல்லாமல் சோயா மில்க் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் எடுத்துக்கிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். அவங்க கோச் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதனால் என் பொண்ணு தான் இன்றைக்கி இந்த இது ப்ரோட்டீன் இதுவும் செஞ்சு காமிக்க போகிறா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கூட நீங்கள் கோதுமை ப்ரெட் எடுத்துக்கலாம். நான் கோதுமை பன் இருந்தால் அதோடு சேர்த்து சாப்பிட்லாம். மூணு முட்டை எடுத்துருக்கோம். 2 முட்டை வேணால் 2 முட்டையும் எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாயிருச்சு. 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில், எண்ணெய் நல்லா ஹீட் ஆன அப்புறமா முட்டை இதில் ஊற்றிடும். கிராம்பு அப்படி மாதிரி பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் ரொம்ப வேக விடக்கூடாது. இப்போ போதுமான அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். இது இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கிட போகிறோம். மாற்றிட்டோம். இப்போ இதே கடாயில் நம்ம அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறோம். கரெக்டாக. அப்புறம் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறோம். கார்லிக் சாப் பண்ணி வச்சிருக்குது. 3 பல்லு பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். உடனே நம்ம பூண்டில் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு பிடித்தமானது வாங்கிக்கோங்க. இது மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதே மெத்தடில் தான் நீங்கள் வாங்கிக்கணும். இந்த மாதிரி நீட்டாக மஷ்ரூம் வாங்கினா தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். வேணும்னா நீங்கள் வேறு மஷ்ரூம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நேரம் பொரிக்கணும்? சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதில் குக் பண்ணிக்கலாம்.
லைட்டாக தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். பாதி வேக்காடு வெந்துன்னு எடுத்துருக்கோம். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மட்டன் டேஸ்ட் கொடுக்குது. சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக நல்ல மட்டன் டேஸ்ட் கொடுக்குது. நல்ல மஷ்ரூம் மாதிரி இது டேஸ்ட் இருக்காது. நல்ல சுவியாக நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஒரு மட்டனுடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த டைம் ஆன அப்புறம் நம்ம முட்டையை டெக்ஸ்சர் பாருங்க இப்படி இருக்கும். சாஃப்ட் ஆயிடுச்சு. முட்டை ஆட் பண்ணுறேன். ஆஸ்ட்ரா சாஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. என்கிட்ட அந்த சாஸில் வந்து உப்பு இருக்கும். அதனால் நம்ம வந்து டேஸ்ட்டு கூட நீங்கள் பார்த்துட்டு கூட இன்னும் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுதான் கரெக்டான அளவு. இதுக்கு மேலே போட வேண்டாம். நம்ம எடுத்துருக்க முட்டைக்கும் அந்த மஷ்ரூமுக்கும் சரியான அளவு. அதுக்கப்புறம் அதே மாதிரி லைட் சோயா சாஸ் வந்து நம்ம லைட் சோயா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகம் ஊற்றினா உப்பாயிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆசைப்பட்ட அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த சோயா சாஸில் உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சால்ட் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. ஸோ அந்த சாஸ்லாம் கொஞ்சம் இவாப்ரேட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். அப்போ தான் அந்த மஷ்ரூம்லாம் அந்த சாஸ்லாம் அப்சார்ப் பண்ணி டேஸ்ட் நல்லா வரும். ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா இப்படி சாப்பிட்டுக்கலாம். நான் எப்படி சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ரெட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா ப்ரெட் வச்சு சாப்பிடலாம். ரைஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சட்டி தூக்கி வலிச்சு விடு. அப்படிதான். கிரீன் ஆனியன்ஸா? கிரீன் ஆனியன்ஸ் நான் எங்கிட்ட அப்படி கேள்விப்பட்டது இல்லையே. அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது கூட சுகர் இல்லாமல் சோயா மில்க் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் எடுத்துக்கிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இது கூட 2 ப்ரெட்டும் வேணால் எடுத்துக்கலாம். ப்ரெட் எடுத்து வைமா. நீங்கள் ரைஸ் கூடயும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கோதுமை ப்ரெட்டு சூடையும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா மேலே போட்டு சாப்பிட்லாம். உங்கள் இஷ்டம்தான். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு காமிச்சிருக்கோம். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.